திருச்செந்தூர் அருகே உள்ள குரும்பூர் ரயிலடி விநாயகர் கோவிலை ரயில்வே நிர்வாகம் அகற்ற வருவதாக கூறி இந்து முன்னணியினர் பொதுமக்கள் கோவிலுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குரும்பூர் ரயில் நிலையம் அருகில் விநாயகர் கோவில் உள்ளது. இந்த கோவில் ஆக்கிரமித்து கட்டியிருப்பதாக இதனை அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அகற்றுவதற்கு எதிர்ப்பு இருந்ததால் அகற்றப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று இந்த விநாயகர் கோவில் அகற்றப்படுவதாக தகவல் வெளியானது. மேலும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தனர். இதனால் இந்து முன்னணி பொதுமக்கள் சுமார் 100 பேர் கோவில் முன் திரண்டனர். விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை கோட்ட ரயில்வே அதிகாரி பிரமிளாவை பணி நீக்கம் செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் சுமார் 1 மணி நேரம் அங்கு ஏற்பட்டது. இதனை அடுத்து கோவிலை அகற்ற தேதி குறிப்பிடாமல் அதிகாரிகள் ஒத்திவைத்தனர். இதனால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த குரும்பூர் ரயிலடி விநாயகர் குரும்பூர் மக்கள் வச்சுதான் சொல்ல கிடையாது. இங்கே அந்த ரயில் நிலையம் கட்ட வர்றதுக்கு முன்னால் அங்குள்ள பணியாளர்கள் வச்ச கோவில். அதற்கு பின் மணிக்கநாடு இப்படி கோயில் கட்டணுமோ அங்கே 2 செல்ல வந்துட்டு அவங்க அந்த நம்ம ராஜரத்னம் அவங்க இந்த பிள்ளையாரை வச்சது. ஊர் மக்கள் எல்லாரும் அதை கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையார் கோயிலை அப்புறப்படுத்துறதுக்கு உறுதுணையாக மோகன் சிலாருக்கு உறுதுணையாக இருக்கிறது மதுரை கோட்டத்தில் இருக்கிற ஒரு உயரதிகாரி DN பிரமிளா தான் இவ்வளவுக்கு காரணம். இதை மத்திய அரசு நேரடியாக பார்க்கணும். இந்த மோகன் சிலாரஸ் தொடர்ந்து மத்திய சர்க்காரை இழிவாக பேசுகிறான். உத்தரப்பிரதேசம் இழிவாக பேசுகிறார் இருந்தாலும். அதனால் இந்த பிரமிளா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ரயில்வே துறை அதிகாரிகளுக்கும் ரயில்வே அமைச்சகத்துக்கும் ஆளுங்கட்சி பெரும்பாலும் கேட்டுக்கொள்கிறேன்.